அன்யாங் டார்மீஸ் வெல்கம் டு பேங்டன் எஃப்எஃப்எல்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா BTS OT7 ஹாரர் FF டார்க் ஐஸ் பார்ட் 20 தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரெக்டர் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். லாஸ்ட் பார்ட் நம்ம இதோட பார்த்துருந்தோம்னா ஸ்வீட்டி உருவத்தில் இருக்கிறத அந்த ஆவி தான் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கிக்கு ஆரம்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதே மாதிரி ஆரம் வந்து ஸ்வீட்டியை காப்பாற்றி கூப்பிட்டு வந்திருப்பார். அண்ட் நடந்தது எல்லாத்தையும் வந்து ஸ்வீட்டி வந்து சொல்லியிருப்பாள். அண்ட் ஆரம் வந்து யூங்கிக்கிட்ட சொல்லியிருப்பார். அதோட தான் நான் பார்த்தோம். ஸோ இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்வீட்டியும் வந்துடுவாங்க. எல்லாம் இப்போ நார்மலாக ஆஸ்யூஷுவலாக போகிற மாதிரி தான் வந்துட்டு போகுது. நைட் டைம் ஸ்வீட்டியோட ரூமில் தான். ஸோ ஸ்வீட்டி வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு வந்திருப்பாள். வந்துட்டு என்ன பண்ணிட்டுருப்பான்னா ஹேர் வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பாள். அப்போ ஹோபி வந்து ஸ்வீட்டி சொல்லுங்கள் ஹோபி, என்னாச்சு? ஏதாச்சும் வேணுமா? பால் வேணுமா? காய்ச்சி எடுத்துகிட்டு வரட்டா? அதில் உன் காலில் என்ன அடி? நானும் கேட்கணும்னு நினச்சேன், பட் கேட்க முடியல. உன் காலில் எப்படி அடிபட்டுச்சு? அது ஹோபி, அது உன் காலில் எப்படி அடிபட்டுச்சு? எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்குறேன், நீ அது இதுன்ட்டுருக்க. என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை ஹோபி, அது மேலே துணி காய போட்டுட்ருந்தேன்னா திடீர்னு மழை வந்துருச்சு. ஸோ எடுத்துகிட்டு வரலான்னு போகும்போது வேகமாக ஓடி போனதில் வந்து கால் லைட்டாக வலிக்கி விட்டுருச்சு ஹோபி, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. என்ன சொல்கிற நீ? காலை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி பார்க்குறாரு. அவ்வளோ ரெட்டிஷாக வந்து அப்படியே அடிபட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எங்கள் ஹோபி இது எப்போ ஆச்சு? இப்போ ஆன மாதிரி இல்லையே. இல்லை ஹோபி, நேற்று நைட்டு. லூசாடி, நீ முதல்ல இதெல்லாம் சொல்ல மாட்டியா? இல்லை ஹோபி, மறந்துட்டேன். என்னத்த மறந்தியோப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி வந்து என்ன பண்ணுறேன்னா அவளுக்கு வந்து காலில் வந்து அந்த ஃபஸ்ட் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே ஸ்வீட்டிக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது, ஹோபிக்கிட்ட உண்மையை மறைக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்துட்டு போயிட்டுருக்கும் போது ஆரம் வந்து ஹோபிக்கு வந்து கால் பண்ணுறாரு. ஹோபி எங்கே இருக்கா? ரூமில் இருக்கேன்டா ஆரம். சரி ஸ்வீட்டி என் பக்கத்தில் தான் இருக்கா? சரிங்க பாரு, ஸ்வீட்டியை விட்டுட்டு மேலே நீ மட்டும் டெரஸ்க்கு வா. ஏன்டா, என்னாச்சு? வா, நான் சொல்கிறேன். சரி அப்படின்ட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இங்கே ஸ்வீட்டி, என்னாச்சு ஹோபி? இல்லை இரு, நான் வந்துடுறேன். எங்கே போகிறீங்க? வரேன், நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹோபி வந்துட்டு மேலே டெரஸ்க்கு வந்து போகிறாரு. பார்த்தா பாய்ஸ் எல்லாருமே வந்துட்டு அங்கே தான் இருக்காங்க. தினேஷ், மின்ஹோ, TXT பாய்ஸ் எல்லாருமே அங்கே தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹோபி வந்து கேட்குறாரு, என்னாச்சு ஆரம்? டே ஹோபி, நான் இருங்க ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம் வந்து நடந்த எல்லாத்தையுமே வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க. பாய்ஸ்கிட்ட எல்லாருக்கும் வந்து செம்ம ஷாக் ஆகுது. என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இப்போ ஆரம், ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ஆவி இப்போ யார் உடம்புல வேணால் இருக்கலாம். அதனால் இப்போது ஒரு வலி இருக்குது அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. என்ன வலி அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்குறாரு. அப்போ மின்ஹோ, அது நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்கான ஆன்சர் அந்த புக்கில் தான் இருக்கும். புக்கா? என்ன புக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து நம்ம அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம ஜிம்மன் கேட்குறான். ஸோ அப்போ மின்ஹோ, அந்த புக்கு வந்து உங்களுக்கு தெரியாது, அன்றைக்கி கூட ஆரம் வந்து அந்த பேலஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தான்னு சொல்லிவிட்டு உங்களோட கேர்ள்ஸோட அம்மா வந்து பிடுங்கி போட்டாங்களே ஒரு புக். ஆமாம், அந்த புக்கில் தான். அந்த புக்லையா? ஆமாம். ஸோ இப்போது என்ன பிளான்னா நாளைக்கு நடக்க போகிற பேபிஸோட பர்த்டே ஃபங்க்ஷனில் நாங்கள் அந்த புக்கை வந்து தேடுவோம். அதாவது நானும் தினேஷும். சரி, இப்போது யார் யார் மேலே யார் யாருக்கு டவுட் இருக்குது அதை ஃபஸ்ட் சொல்லுங்கள் அப்படின்னு மின்ஹோ கேட்குறாரு. அப்போ வந்து அப்படி அவன் சொன்ன அடுத்த செகண்ட் பாய்ஸ் எல்லோரும், அதாவது சோபின், யோன்ஜோன் இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு கிம்ச்சி மேலே தான் டவுட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே காய், கிம்ச்சி மேலே டவுட் இல்லை, கிம்ச்சி தான், ஐ ஆம் டேம் ஷோர் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல. அப்போ ஆரம் வந்து ஓகே கிம்ச்சி. நெக்ஸ்ட் எனக்கு மூன் மேலே அப்படிங்கிறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா ஜின்னு. ஸோ ஜின்னுக்கு வந்து மூன் மேலே டவுட் இருக்குது. இங்கே ஆரம், எப்பட்றா சொல்கிறேன்? அது அப்படி தான்டா நான் சொல்கிறேன், எனக்கு மூன் மேலே டவுட். சரி ஓகே. நெக்ஸ்ட் எனக்கு சிம்மி மேலே அப்படின்னு ஜிம்மன் சொல்கிறான். எல்லோரும் திரும்பி ஜிம்மனை பார்க்குறாங்க. எப்படி? அது எப்படின்னு தெரியல, பட் எனக்கு இப்போ மத்தியானத்துலேருந்தே எனக்கு சிம்மி மேலே லைட்டாக டவுட்டு.
இப்போ லூஸ் மாதிரி வளராத. ஏய் நிஜமாக தான் சொல்கிறேன், எனக்கு சிம்மி மேலே டவுட் அப்படிங்கிறான். இங்கே ஆரம் சரி ஓகே ஃபைன், சிம்மி 3 சிம்மி கிம்ச்சி அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு வாய்ஸ், எனக்கு ஜாயோஷி மேலே டவுட் அப்படின்ட்டு. யார்ரா அப்படின்னு திரும்பி பார்த்தா ஸ்ருதி. எல்லாேருக்கும் செம்ம ஷாக்கு. ஸ்ருதி எப்பட்றா இங்கே வந்தா அப்படின்ட்டு. எங்கள் செங்பீனை, ஏய் இங்கே என்னடி பண்ணுற? நீ பேசினது எல்லாத்தையும் நாங்கள் கேட்டேன், எனக்கு ஜாயோஷி மேலே டவுட் இருக்குது அப்படி சொல்ல யூங்கி, எனக்கு வராத டவுட் உனக்கு எப்படி? அது எப்படி? அது எப்படின்னா மாமா, அன்றைக்கி ஜாயோஷியை காணுன்னு எல்லாம் தேடிட்டு இருந்தப்போ அவள் வந்து மயக்கம் போட்டு மாடியில் இருந்தால, ஒரு நைட்டு ஃபுல்லாக மாடியில் இருந்திருக்கா. ஸோ அப்படின்னு பார்த்தா எனக்கு அவள் மேலே டவுட் இருக்குது. ஏன் பேய் அட்டாக் பண்ணவங்களெல்லாம் அது டார்கெட் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி அவள் சொல்ல, எல்லோரும் ஆமாம் சரி ஓகே. அப்போது ஜாயோஷி இப்போ யார் மேலே டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லோரும் கிம்ஷி, மூன், சிம்மி, அதுக்கப்புறம் ஜாயோஷி 4 பேர் மேலே டவுட் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிவிட்டு ஆரம் என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு கிறிஸ்டிக்கு கால் பண்ணுறாரு. கிறிஸ்டி, சொல்லுங்கள் ஆரம், எங்கே போனீங்க எல்லோரும்? அதை விட நாங்கள் எல்லாம் மேலே இருக்கோம். நீ என்ன பண்ண, நம்ம ஸ்வீட்டி, திவ்யா, கீர்த்தி, குக்கி இவங்களெல்லாம் கூப்பிட்டு மேலே வா. என்னாச்சு? நீ வா, நான் சொல்கிறேன். சரி ஓகே. அண்ட் 1 செகண்ட். சொல்ல. மூன், ஜாயோஷி, சிம்மி, கிம்ச்சி இவங்க 4 பேருக்கும் நீங்கள் மேலே வர விஷயம் தெரியக்கூடாது. ஏண்டா? சொல்கிறது செய் கிறிஸ்டி. சரி ஓகே, சரி வா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம் கால் கட் பண்ணிடுறாரு. இங்கே கிறிஸ்டியும் ஆரம் சொன்ன மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு வராங்க, அவங்க 4 பேரை தவிர்த்து. அண்ட் அவங்க 4 பேருக்குமே வந்து தெரியாது. ஸோ எல்லோரும் மேலே வந்ததுக்கப்புறம் ஆரம் வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் காய்ஸ், ஸோ கேர்ள்ஸ், நாங்கள் ஒரு விஷயம் சொல்கிறோம், ஆனால் எதுக்கு ஏன்னு கேட்கக்கூடாது, அதை செய்யணும் ஓகே அப்படின்னு சொல்ல, கேர்ள்ஸ் யாருக்கும் ஒன்றும் புரியல. என்னது அப்படின்னு சொல்ல, ஸ்வீட்டுக்கு அண்ணன் தெரிஞ்சிருச்சு, நான் அவளுக்கு தெரியும்ல. ஸோ அதனால் இங்கே ஆரம் வந்து, இங்கே பாருங்கள், நாளைக்கு நடக்க போகிற பர்த்டே பார்ட்டியில் நம்ம வந்து மூன், ஜாயோஷி, கிம்ச்சி, சிம்மி இவங்க 4 பேரையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். டிஸ்ட்ராக்டா எதுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குக்கி வந்து கேட்குறா. அதுக்கு ஆரம், அது தினேஷும் மின்ஹோவும் ஒரு பொருளை வந்து தேடிட்டுருப்பாங்க. தினேஷையும் மின்ஹோவையும் தேடி போகாமல் இவங்க 4 பேரையும் நம்ம பார்க்கணும் ஓகேயா? ஆனால் எதுக்கு ஆரம் அப்படின்னு கிறிஸ்டி கேட்குறா. எங்கள் ஆரம், அது நான் சொல்கிறேன், முதல்ல இதை நீங்கள் செய்யுங்க ஓகேயா? ஆனால் எப்பட்றா? அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹோ சொல்கிறாரு. எல்லோரும் குரூப்பாக வந்து அந்த பிளான் வந்து போடுறாங்க. ஆனால் அது வந்து நமக்கு வந்து காட்டல. எல்லோரும் போட்டுட்டு இப்போ இவங்க இப்படி பேசின்னு இருக்கும் போதே அப்போ ஒரு வாய்ஸ், என்ன பண்ணுறீங்க இங்கே எல்லோரும் அப்படின்ற மாதிரி கேட்குது. எல்லோரும் யாரா அது அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்தா கிம்ச்சி. ஸோ எல்லாருக்கும் கொஞ்ச நேரத்தில் அள்ளு விட்டுருது, ஆஹா இவளா அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாம் வந்து பார்த்துட்ருக்கேன். இங்கே வந்து நம்ம ஜின்னு, ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் உட்காந்து காற்று வாங்கலாம் அப்படின்ட்டு அப்படிங்கிறாரு. எங்கள் கிம்ச்சி, காற்று வாங்க சரி ஓகே, ஆனால் எல்லோரும் ஏமாம்மா அப்படியே கும்பலாக ஏதோ கும்மி அடிக்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்க? கும்மி அடிக்கிறோம் ஆமாம், அது ஒன்றும் இல்லை, எல்லாம் விளாடிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஹோபி சொல்கிறாரு. விளாட்டா? என்னை விட்டு அப்படி என்ன விளாட்டு அப்படின்ற மாதிரி கிம்ஷி வரா. இப்போ கிம்ஷி வந்து நார்மலாக தான் இருக்கா. ஸோ அதனால் அவள் வந்து அந்த மாதிரி ஜாலியாக பேசுகிறாள். ஸோ என்ன விளாட்டுன்னு சொல்லுங்கள், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வந்து உட்கார. இங்கே எல்லோரும் சுத்தம் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ அவங்களே வந்து உட்காந்து நானும் கேட்குறேன்றாங்களேன்ற மாதிரி உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ தயவங்க வந்து, ஒன்றும் இல்லை கிம்ஷி, நீ வா, ஏன் நம்ம போகலாம். இல்லை தயவங்க, நான் வந்து விளாடணும், அதனால் சொல்லுங்கள் என்ன விளாட்லாம் அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. இங்கே எல்லோரும் தயவங்க எப்படியாவது ஆளை கூட்டு போன்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. இங்கே தயவங்க வந்து, கிம்ச்சி என்ன அது உனக்கு வயலின் வாசிக்க பிடிக்கும்ல? ஆமாம் தயவங்க, நீ வா நம்ம போய் வயலின் வாசிக்கலாம். நிஜமாவா? நிஜமாக தான். நீ இப்போ ஒன்று பண்ணுறியா? சொல்லு, என் ரூமில் வயலின் இருக்கும், போய் எடுத்துகிட்டு வா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து இவங்க வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க வந்து சொல்கிறான். ஸோ கிம்ஷம் குடுன்னு ஓடிடுறா. இங்கே எல்லோரும் சப்பா இவ்வளோ சமாளிக்கிறதே பெரும்பாடாக இருக்கேன்ற மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் திவ்யா வந்து சொல்கிறா, சரி ஓகே, இப்போ நாளைக்கு நம்ம போட்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும், அவ்வளோதானே? அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுக்க. எங்கள் காய் அதுக்கு மெயினாக கீர்த்தி
என்னடா நீ இதாம்மா ஒத்தளிக்கணும், என்னவோ பண்ணி தொலைகிறேன் போ அப்படின்ற மாதிரி அவள் வந்து சொல்லிட்டு ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கா. அப்படியே வந்து போன நிமிஷம் கொஞ்ச நேரத்துலேயே வந்துடுவா. வந்ததுக்கப்புறம் இந்த தேங்காய் அப்படின்னு சொல்லி கொடுக்க, எங்கே நம்ம அட பாவி பயலே, வயலின் எடுத்துன்னு வர சொன்னேன், இங்கேடா எடுத்துகிட்டு வர சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே தேங்க சாரி ஐயாங் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வா கிம்ஷி நம்ம அங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிம்ஷியை வந்து கொஞ்சம் இவங்க உட்காண்ட்ருக்காங்கன்னா ரொம்ப தூரமாகவே அந்த டெரஸ்லேயே தூரமாக ஒரு இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போகிறான். ஸோ எல்லோரும் எப்படியோ போய் ஒழிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க இருக்க இங்கே ஜங்குக்கும் குக்கியும் வந்து அது மாதிரி தான். குக்கி வந்து என்ன பண்ணுறான்னா, சரி பிளான் போட்டு முடிச்சாச்சுல, முடிச்சாச்சு, இப்போ நான் போய் அவங்க வயலின் வாசிக்கிறத போய் பார்க்கலாம்ல அப்படின்னு கேட்குது. எங்கே ஜங்குக்கா, நேரங்கட்ட நேரத்தில் என்ன பேசணுன்னு தெரியாமையே பேசுகிறடி, நீ என்ன பண்ணுற ஜங்குக்கா, போர் அடிக்குதுல்ல? போர் அடிக்குதா? நல்லது, இந்த வீட்டில் என்ன நடக்குது உனக்கு போர் அடிக்குது? அது நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், நீ என் பேச்சை கேட்குற மாதிரி இல்லை, அதை நானும் பழகிக்கிட்டேன். என்னத்தை பேய் கூட வாழ்கிறத? அடிப்பாவி, நீ ஏன் கூட தாண்டி வாழ்ந்துட்டுருக்க, அதை தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது ஓடிடும். இங்கே ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. இவன் என்ன சொல்கிறான் அப்படின்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணிட்டுருக்கான். அப்போ ஜெமன், உனக்கு ஒன்றும் இன்னுமா புரியலடா, அவன் என்ன சொல்கிறா, அவள் பேயின்னு சொன்னதே உன்னதான்டா. என்னது அடிப்பாவி, இறி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு வந்து குக்கியை வந்து துரத்த, குக்கி அந்த சுற்றி வீடு இல்லை, அந்த டெரஸ்லேயே வந்து எல்லாரையும் சுற்றி வர, ஜங்குக்கு வந்து இங்கே பாரு, நீ மட்டும் நில்லன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நீ என் கையில் கிடச்சா என்ன அவனே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே குக்கி முடிஞ்சா பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி இவள் வந்து ஓடிட்டுருக்க. அப்போ வந்து வயலின் ப்ளே ஆகிற சவுண்ட் வந்து கேட்குது. இங்கே தயாங்கும் கிம்ச்சியும் வந்து வாசிச்சிட்ருப்பாங்கள்ல, அவங்க எப்படி வாசிச்சிருப்பாங்கன்னா, தயாங் வந்து கிம்ச்சியோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணி ஸோ பேக்கப் பண்ண மாதிரி தான் அந்த வயலினே வந்து வாசிப்பான். ஸோ அது மாதிரி வந்து அவன் வாசிச்சிருக்கோம். அந்த வயலின் சவுண்ட் வந்து கேட்கும் போது இங்கே குக்கியும் நம்ம ஜங்குக்கும் வந்து ஓடிட்டு இருந்திருப்பாங்கள்ல, ஸோ அவங்க அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிட்டு அந்த வயலின் சவுண்டை வந்து கேட்குறாங்க. ஸோ அப்படி அவங்க கேட்டுட்ருக்கும் போதே அவங்களுக்கு வந்து இப்போ வந்து குக்கியும் ஜங்குக்கும் ஓடி இருப்பாங்கள்ல, ஸோ இது மாதிரி அவங்க ஏற்கனவே வந்து ஓடி விளாண்ட மாதிரி வந்து 2 பேருக்குமே வந்து அந்த ஒரு ஃப்ளாஷ், ஒரு மெமரி வந்து போகுது. ஸோ 2 பேருமே அப்படியே வந்து கண்ணை மூடி வந்து யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் வந்து இந்த மாதிரி ஓடி விளாண்டு ஜங்குக்கு இந்த மாதிரி குக்கியை துரத்திருப்பான். ஸோ அவளும் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு ஓடி இருப்பான். அண்ட் இதெல்லாமே வந்து ஏதோ வந்து ஒரு காடு மாதிரி இருக்குது. ஸோ அங்கே வந்து அவங்க இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மெமரிஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து 2 பேருக்கும் வந்து போகுது. ஸோ இப்படி வரவே 2 பேரும் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸாக வந்து வருது. ஸோ எதனாலன்னு தெரியல, பட் வந்து டியர்ஸ் வந்து வருது. ஸோ வச்சுட்ருக்கும் போது இங்கே கிம்ச்சிக்குமே வந்து அப்படியே ஒரு நிமிஷம் அவள் ஸ்டாச்சு மாதிரி ஆகி என்னத்தையோ திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ அவள் கண்ணிலேருந்துமே டியர்ஸ் வருது. அண்ட் இங்கே தயாங் அவனுக்கு வந்து ஏதோ ஒரு மெமரி வந்து போகுது. அது என்னென்னா, கிம்ச்சி வந்து ஏதோ ஒரு மலையில் வந்து தொங்கிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. லைக் தயாங் வந்து கிம்ஷியோட ஹேண்டை வந்து பிடிச்சிருக்கான் மலையிலேருந்து விழாமல். பட் கிம்ஷி வந்து தொங்கிட்டுருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே தயாங்கால் பிடிக்க முடியல. ஸோ தயாங்கோட பின்னாடியிலேருந்து யாரோ வந்து அடிக்கவே தயாங் வந்து கிம்ஷியோட கையை விட்டுருவான். ஸோ கிம்ஷி வந்து அப்படியே வந்து அந்த மலையிலேருந்து விழுந்துருவா. இந்த மெமரிஸ் வந்து தயாங் கண்ணு முன்னாடி அப்படியே வந்து ஒரு நிமிஷம் டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகி போகுது. பட் இது கிளியராக இருக்குது. அண்டு ஜங்குக்கு குக்கிக்கு வந்த மெமரி கூடமே வந்து கிளியராக வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கவே தயாங் டக்குன்னு அந்த வயலினை வந்து ஸ்டாப் பண்ணிடுறான். ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே கிம்ஷியை பார்க்குறான். கிம்ஷி என்னாச்சு தயாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறா. பட் அவள் ஐஸுமே வந்து கலங்கியிருக்கு. ஸோ தயாங் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு கிம்ஷியை வந்து கிஸ் பண்ணிடுவான். ஸோ கிம்ச்சி சரி ஷாக்கு. அங்கே பார்த்துட்டு இருந்த எல்லாருமே ஷாக்கு. என்னடா பண்ணுறான் இவன் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் சரி ஷாக் ஆகுது. ஸோ இங்கே தயாங் கிம்ஷியை கிஸ் பண்ணும் போதே ஸோ அவன் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. அண்ட் கிம்ஷியோட ஐஸ்லேருந்துமே வந்து டியர்ஸ் வருது. இங்கே அதே மாதிரி தான் ஜங்குக்கும் குக்கியும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜங்குக்கு வந்து குக்கியை வந்து பிடிச்சிருப்பான்ல. ஸோ அப்போது ஜங்கு குக்கியை பார்த்து, குழலி
அப்படின்னு கூப்பிடுறான். குக்கி திரும்பி ஜாங்குக், எங்க ஜாங்குக்கு குளறி நீ நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்க 2 பேரும் வந்து ஹக் பண்ணுறாங்க. ஸோ இங்கே யாருக்கும் இன்னும் புரியல, என்னடா பண்ணுதுங்க இதுங்க நாலுங்களும் அப்படின்ற மாதிரி பார்க்க இங்கே வந்து யூங்கி டேய் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு சவுண்டு தான். ஸோ அங்கே கிஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த 2 கப்பல் அப்படியே சடனாக ஃப்ளின்ச் ஆகி வந்து அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாங்க. இங்கே ஹக் பண்ணிகிட்டு இருந்த இந்த கப்பலுமே அப்படியே சடனாக ஃப்ளின்ச் ஆகி வந்து ஹக் பிரேக் பண்ணுறாங்க. ஸோ ஹக் பிரேக் பண்ணிவிட்டு இங்கே குக்கியா அப்படியே ஜாங்குக்கை பார்க்குறா. ஜாங்குக்கை குக்கியை பார்த்துட்டு எதுவுமே பேசலை, அவங்க சைலண்ட்டாக வந்து ஓகேன்ற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. இங்கே அதே மாதிரி தான் கிம்ஷிக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, அவளுக்கு ஒரு மாதிரி அக்கடாக இருக்குது. இங்கே தாயங்கும் வந்து நான் ஹயாங் நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வயலனை தூக்கிட்டு தாங்க வந்து கீழே போயிடுவான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, சடனாக இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். அண்ட் எல்லோரும் என்னடா ஆச்சு இவங்களுக்குன்ற மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. அண்ட் அப்படியே வந்து டைம் வந்து போகுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே, ஸோ மார்னிங்கு எல்லாருமே வந்து வேக்கப் ஆகிட்டு அவங்கவுங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது மோமோவும் ஜாங்கோ வந்து வராங்க. ஸோ அவங்க வரவே எல்லாருமே சேர்ந்து மோமோ ஜாங் ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அந்த 2 குட்டீஸுமே வந்து செம்ம ஹாப்பி தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் மோமோ சொல்லிட்டா, அம்மா அப்பா எங்கேயாச்சும் வெளியில் போகலாமா, இங்கே இருந்து போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. ஸோ எல்லோரும் சரி குழந்தைங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்கேயே வந்து இந்த ஊர்லேயே வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது, அங்கே நம்ம போகலாமா அப்படின்ற மாதிரி வந்து தினேஷ் வந்துட்டு கேட்குறாரு. ஸோ எல்லாருமே வந்து ஃபாரஸ்ட்டா, அது எங்கே இருக்குது, அது மலைக்கு மேலே இருக்குது, வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எல்லோரும் வந்து அந்த ஃபாரஸ்ட்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே. அண்டு இப்போ வந்து நம்ம கிம்ஷி வந்து நார்மலாக கிம்ஷி மாதிரி தான் இருக்கா. ஸோ அவள் ஹாப்பியாக வந்துட்டு இருக்கா. ஸோ அந்த மாதிரி வந்து போகுது. அண்ட் எல்லாருமே வந்து தினேஷ் சொன்ன அந்த இடத்துக்கும் வந்து போகிறாங்க. அந்த இடம் பார்க்கவே அவ்வளோ அழகாக வந்து இருக்குது. சுற்றி முற்றி காடு தான். அண்ட் எங்கேயோ கொட்டுற வாட்டர் ஃபால் சவுண்ட் அண்ட் எல்லாமே சில்லுன்னு இருக்கிற அந்த அட்மாஸ்ஃபியர். அண்ட் மார்னிங் அதுக்கும் வைப் செம்மையாக இருக்குது. ஸோ எல்லோரும் அதை வந்து செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இங்கே ஜங்குக்குக்கும் குக்கிக்கும் வந்துட்டு ஏதோ ஒரு மாதிரியாகவே இருக்குது. ஏன்னா நேற்று வந்து அவங்க வந்து அந்த மெமரிஸில் வந்து பார்த்துருப்பாங்கல்ல, ஒரு ஃபாரஸ்ட், ஒரு கப்பல், அதான் ஒரு கப்பல் இல்லை, ஜங்குக்கும் குக்கியும் வந்து ஓடிட்டுருக்கிற மாதிரி. ஸோ அந்த ஃபாரஸ்ட் இந்த ஃபாரஸ்ட் தான். ஸோ 2 பேருமே ஷாக்கிங்காக வந்து அந்த ஃபாரஸ்ட்டே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏதோ அது பழக்கப்பட்ட ஃபாரஸ்ட் மாதிரியே ஃபீல் ஆகுது. பட் அது ஏன் தான் தெரியல. ஸோ அவங்க வந்து அப்படியே வந்து அந்த தாட்லேயே வந்துட்டுருக்க. ஸோ எல்லாருமே வந்து செம்மையாக வந்து அந்த ஃபாரஸ்ட்டை சுற்றி பார்க்குறது அப்படின்ற மாதிரி வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு கொஞ்சம் தூரத்தில் போனால் அங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. அண்டு வந்து அது கொட்டுற போது அந்த அது வர சாரல் எல்லாமே வந்து அழகாக வந்து எல்லாருமே ரசிச்சிட்ருக்காங்க. எங்கள் கேர்ள்ஸ் தான் மூணெல்லாம் போயிட்டா ஓடிட்டா அந்த சாரல் அடிக்கிற இடத்துக்கு போய் நின்று அப்படியே ஃபேஸை இது பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்ற மாதிரி அவன் என்ஜாய். அந்த மாதிரி தான் ஜயோஷி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே ஜிம்னா என்னடி வாயே நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு மேலே போகலாம். வாட்டர் ஃபால்ஸ்க்கு மேலேயா, என்னடி பேசுகிறேன், ஆமாம் ஜிம்மனா நல்லாயிருக்கும், ஜிம்மன் ப்ளீஸ்டா, சரி வந்து தொலை, ஏன் இப்படி கத்துற அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜிம்மன் என்னடனா அந்த சிம்மியை கூட்டிகிட்டு வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு மேலே வந்துட்டு போகிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இங்கே அவங்க வந்து வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிம்ஷை கூப்பிட்றான். இங்கே அதே மாதிரி தான் ஜாங்குக்கும் குக்கியாக வந்து போகிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு வந்து நம்ம யூங்கி வந்து இதுங்க எங்கே போகுதுன்ற மாதிரி லுக்கை விட எங்கள் ஜாய்ஷி யூங்கியா அப்படின்னு கூப்பிட்றா. ஆனால் எங்கள் யூங்கி நோ ரெஸ்பான்ஸ். அடே பூனைக்குட்டி என்னடி அவங்களும் போகிறாங்கடா, வாடா நம்மளும் போகலாம். நீ என்ன சின்ன குழந்தையா, ஒரு குழந்தைக்கு அம்மாவாயிட்டு இன்னும் நீ குழந்த மாதிரியே பண்ணுறடி அப்படின்னு நம்ம சொல்ல. இப்போ நீ வர போறியா இல்லையா, சரி வாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யூங்கி என்னடானா வந்துட்டு மோமோவை பார்க்குறான். பட் மோமோ வந்து அங்கே இருக்கிற குட்டீஸ் கூட, அதாவது ரியா பாப்பா, ஜாங்கு, சாரா, ஸ்டாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கூடையும் வந்துட்டு ஜாலியாக விளையாடின்னு இருக்கா. ஸோ இவங்களெல்லாம் வாட்ச் பண்ணுற மாதிரி ஆரமும் ஜின்னும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து போயிட்டுருக்க யூங்கியும் வந்து சரி வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜாயிஷை கூட்டிகிட்டு மேலே வந்து போகிறாரு. இப்போ கீழே யார் இருப்பாங்கன்னா ஜின்னு, மூணு, ஸ்வீட்டி, ஹோபி
அதுக்கப்புறமேட்டு வந்து பாய்ஸு அதாவது சோபின்னு, யோன்ஜோனு, பொம்யாங்கு, அதுக்கப்புறம் காய், ஸ்ருதி, கீர்த்தி, செங்பின், தினேஷ், மின்ஹோ இவங்க எல்லாருமே வந்து இருப்பாங்க. அண்ட் குட்டீஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு போகுது. ஆல்ரெடி வீட்டில் வந்து அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு வந்திருப்பீங்க, இந்த மாதிரி பர்த்டேக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணிடுங்கம்மா, நாங்கள் வர ஈவினிங் ஆகும். ஸோ ஈவினிங் வந்ததுக்கப்புறம் ஜியாங் பர்த்டேவும் மோமோ பர்த்டேவும் வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ வீட்டில் அதாவது பேலஸில் வந்து அந்த டெக்கரேஷனுக்கான ஒர்க்ஸ் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ இங்கே நீங்கள் எல்லாருமே வந்து செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இங்கே சிம்மி தான், டே ஜிம்மினா வேறு லெவலில் இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவள் என்னடானா அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு மேலே குதிச்சிட்ருக்கா. இங்கே ஜிம்மன் பார்த்து இங்கே வழுக்கும், ஸோ பார்த்துரு புரியுதா அப்படின்னு நம்ம சொல்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவள் வந்து சொல்லிகிட்ருக்க. இங்கே எல்லோரும் வந்து கேர்ள்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுறத பாய்ஸ் அப்படியே ரசிச்சுட்டு பார்க்குறாங்க. எங்கள் குக்கியெல்லாம் அப்படியே அந்த கீழே உட்காந்து அந்த தண்ணியிலலாம் வந்து விளையாடிட்டுருப்போம்ல, அது மாதிரி பண்ண எங்கள் ஜங்குக்கா அவனே மருந்து நம்ம குக்கியை வந்து அப்படியே சைட் அடிச்சுட்டுருக்கான். இங்கே அதே மாதிரி தான் கிம்ஷி வந்துட்டு இங்கே ஓட்டுறது அங்கே ஓட்டுறதுன்ற மாதிரி அப்படியே துருன்னு இருக்கா. இங்கே தவங்க பார்த்து வழுக்க போது இங்கே ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது சொல்லிட்டேன், வலிக்கு கீழே விழ போகிறேன், அதெல்லாம் ஒன்றாகாது தவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அது வந்து விளையாடின்னு இருக்கு. பாருங்களேன், இவ்வளோ நாள் வந்து தயாங் வந்து இது பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தது. இப்போ என்னடானா ஓடி ஆடி விளையாடுது. இந்த கிம்ஷியை புரிஞ்சிக்கவே முடியலங்க. சரி, ஓகே. இப்போ வந்து அந்த மாதிரி வந்து எல்லோரும் இருக்க. ஜயோஷியா இங்கே யூங்கியை கூப்பிட்டு வா யூங்கி விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை தூக்கி யூங்கி மேலே அடிக்க, இங்கே யூங்கி அஜிமா போதும் ஸ்டாப் இட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க. இங்கே வந்து ஸோ இங்கே கீழே வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. குட்டீஸ்லாம் மேலே தண்ணி அடிக்கிறது அப்படின்ட்டு ஆரம் வந்து பார்த்து விளையாடுங்க, ரொம்பலாம் இருக்கக்கூடாது, கோல்டு பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. பட் அதெல்லாம் கேட்காம குட்டீஸா நீங்களும் வாங்கப்பான்னு சொல்லிட்டு அவர் மேலேயும் தண்ணி அடிச்சுட்டு வந்து விளையாடுதுங்க. ஸோ அப்படி விளையாடின்ட்டுருக்க. இங்கே மூன் வந்து என்ன பண்ணுறான்னா ஜின்னு மேலே வந்து அப்படியே தண்ணியை வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணுறா. இங்கே ஜின்னு ஹேய் ஸ்டாப் இட் அப்படிங்கிறாரு. இங்கே எல்லாருமே சிரிச்சுட்டு என்ன ஜின்னு மாமா நீங்கன்ற மாதிரிலாம் ஸ்வீட் பார்க்குறான். இங்கே ஜின்னா என் அழகான ஃபேஸ் ஹேண்ட்ஸம் ஃபேஸை எப்படி கெடுத்துட்டு ஈர்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவ்வளோ இது தண்ணி எடுத்து நம்ம மூன் மேலே ஊற்ற மூன் அப்படியே ஃபுல்லாக வந்து நனைஞ்சிட்டாங்க. ஸோ அது மாதிரி எல்லாம் ஃபன் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே நம்ம ஹோபியும் ஸ்வீட்டையும் வந்து அப்படியே லவ்லியாக அவங்க வந்து அப்படியே ரொமான்டிக்காகவே அந்த வாட்டர் ஸ்ப்ளாஷ் பண்ணுறது கூட ரொமான்டிக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஸ்வீட்டியா டேய் குழந்தைங்க இருக்காங்கடா தெரியுதுரி, சரி கொஞ்ச நேரம் கை வச்சுட்டு சும்மா இருடா, இங்கே பாரு ஸ்வீட்டி நம்மளே எப்பயோ தான் வந்து கொஞ்சம் நல்லா ஜாலியாக ரொமான்டிக்காக இருக்கும், அதையும் நீ கெடுக்காத, இங்கே பாரு ஹோப்பி ஜாங் பார்க்குறான் மூடிட்டு கையெடு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து லவ்லியாக வந்து அந்த இதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நம்ம யூங்கி சைடை பார்த்தா இங்கே யூங்கி அஜிமா அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் சொல்லின்னு இருக்கேன். அண்ட் இங்கே சிம்மியை வந்து பார்த்தா அவள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்கா. இங்கே ஜிம்முனா பார்த்துடி வழுக்க போகுது பார்த்துருன்னு சொல்லிட்டு அவனுக்கு அதை சொல்கிறதுக்கே வந்து இது போகுது. இங்கே நம்ம ஜங்குக்கு பேச்சே இல்லைங்க, அப்படியே சைட்டு தான், அப்படியே நம்ம குக்கியை வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறான். ஏதோ இது வரைக்கும் நம்ம குக்கியை பார்க்காத மாதிரி அப்படியே பேனு வந்து பார்த்துட்டுருக்கா. அது இங்கே தயங்க அது மாதிரி தான் ஓடாதிரின்ற மாதிரி இங்கே நம்ம கிம்ஷை பிடிச்சி அடக்கிறதுக்கே தயங்க்கு வந்து டைம் போகுது. ஸோ அது மாதிரி வந்து எல்லாருமே வந்து என்ஜாய் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, செம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அப்படி விளையாடின்னு இருக்கும் போது இங்கே கிம்ஷி வந்து என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் வாட்டர் ஃபால்ஸை வந்து அதாவது அந்த மேலேருந்து தண்ணி வரும்ல அதை வந்து எட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எட்ஜில் போய் நின்று வந்து எட்டி வந்து பார்ப்பா. ஸோ அப்படி பார்த்துட்டு இங்கே தாங்க விழ போகிற ஒழுங்கா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து கிம்ஷி கூட கிம்ஷி பின்னாடி வந்து வந்துட்டுருப்பான். அப்போ வந்து யாரோ கத்துற மாதிரி இருக்கு, யாருன்னு பார்த்தா அங்கே தான் நம்ம சிம்மி வலிக்கு விழுந்துருச்சு. இங்கே சிம்மின்னு அட பைத்தியம் நான் தான் சொன்னேன்ல இங்கே பாரு இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் சிம்மியை வந்து தூக்குறான். லைட்டாக அவள் கால் அடிபட்டிருக்கும். இங்கே சிம்மி இல்லைடா நான் நல்லா தான் இருந்தேன், அது இந்த பாறை வலிக்கு விட்டுருச்சு, அதான் நீ குதிக்கிற பாறைக்கே பொறுக்கலடி அப்படின்ற மாதிரி இங்கே ஜிம்மனு இங்கே அவள் அப்படியே பவுட் பண்ணிகிட்டே வந்துட்டு போடா அப்படின்ற மாதிரி இருக்க. இங்கே தாங்க பார்த்து சிரிச்சிட்டு என்னடா பண்ணுறீங்கன்ற மாதிரி நின்றுட்டுருக்க. அப்போ ஒரு சவுண்ட் தாங்கா அப்படின்ட்டு என்னடா அப்படின்னு திரும்பி பார்த்தா கிம்ஷி அப்படியே மலையில் தொங்கிட்டு இருக்கு. அவளுக்கு என்னாச்சுன்னு தெரில, பட் தொங்கிட்டுருக்கா. ஸோ அந்த ஒரு கிளையை மட்டும் பிடிச்சிட்டு அவள் கீழே விழ போகிறா. ஸோ அந்த ஒரு கிளை மட்டும் பிடிச்சிட்ட மாதிரி தொங்கிட்டுருக்கா. இங்கே தாங்க பார்த்த உடனே அல்ல. ஸோ வேகமாக ஓடி போயிட்டு கிம்ஷி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிம்ஷியோட கையை பிடிச்சி அப்படியே தூக்க ட்ரை பண்ணுறான். பட் அவனால் முடியல, பிகாஸ் வாட்டர் வேறு வேகமாக வந்து வந்துட்டுருக்கும். வாட்டர் ஃபால்ஸ்னால் எப்படி இருக்கும்டா, ஸோ அதனால் அது வேகமாக வரவே அந்த ஃபோர்ஸில் வந்து அவங்கள கிம்ஷை வந்து தூக்க முடியல. எல்லோரும் அப்படியே கீழே இருக்கிறவங்களாம் மேலே பார்த்துட்டு அடையின்ற
மாதிரி கத்துறாங்க. இங்கே ஆரம்லாம் என்ன ஏய் தேங்காய் நல்லா புடி அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்லிட்டுருக்க, எங்கள் ஜங்குக்கெல்லாம் வந்துட்டு தாங்க்கு வந்து பிடிச்சி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். கிம்ஷி மேலே வா அப்படின்ட்டு. பட் கிம்ஷியால் ஒரு இது கூட நகர முடியல. ஸோ தாங்க்கு அப்படியே கண்ணிலேருந்து டியர்ஸாக வந்து வருது. பிகாஸ் அவனுக்கு என்ன தாட்னா, நேற்று பார்த்த மெமரிஸில் இதே மாதிரி தான் கிம்ஷை வந்து தொங்கிட்டுருப்பா. பட் தாங்கால கிம்ஷை காப்பாற்ற முடியாது. கிம்ஷை வந்து விட்டுருப்பான். கிம்ஷன் கீழே விழுந்திருப்பா. ஸோ மறுபடியும் வந்து அவளை விட்டுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே வந்து பயந்துட்டுருக்கான். ஸோ எங்கள் கிம்ஷியும் வந்து ரொம்ப ட்ரை பண்ணுறான். பட் அவளால் வந்துட்டு மேலே வர முடியல பிகாஸ் ஆஃப் வாட்டர் ஃபோர்ஸ். ஸோ எங்கள் தாங்கும் பிடிச்சி ட்ரை பண்ணுறான். எங்கள் யூங்கி ஒரு பக்கம் தாங்க பிடிக்க, ஜங்குக்கு ஒரு பக்கம் கிம்ஷியோட கையை பிடிக்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இங்கே வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. கீழே இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நிமிஷம் இல்லை அப்படியே எல்லோரும் என்ன நடந்துச்சு இப்போன்ற மாதிரி வந்து பார்த்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து கிம்ஷை வந்து அப்படியே மேலே பிடிச்சி இழுத்துட்றாங்க. ஸோ இழுக்கும் போது கிம்ஷி அப்படியே தாங் மேலே வந்து விழுந்துருவா. பிகாஸ் அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஸோ இழுக்கவே வந்து தாங் வந்து ஹக் பண்ண மாதிரி படுத்துப்பாங்க கீழே. ஐ மீன் அந்த மாதிரி விழுந்துருவாங்க. ஸோ எல்லாருக்கும் இப்போ தான் உசுரே வருது. ஸோ ஜின்னெல்லாம் ஒரு நிமிஷம் ஜின்னுக்கு அப்படியே ஈரே போயிருக்கும், அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ எல்லாருமே வந்துட்டு அப்படியே பார்க்க இங்கே தாங்கா அப்படியே கிம்ஷியோட ஃபேஸை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு பக்கம் அழுகையாக வருது. அழுகை வரல, ஆல்ரெடி அழுதுட்டுருக்கான். இங்கே கிம்ஷா ஒன்றும் தாங் அப்படின்ற மாதிரி அவள் சொல்ல, எங்கள் தாங்கா டக்குன்னு கிம்ஷா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு பயந்துட்டேன்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவன் சொல்கிற அந்த வாய்ஸ்லேயே தெரியுது அவன் எந்த அளவுக்கு பயந்துருக்கான் அப்படின்ட்டு. கிம்ஷால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அவள் இல்லை ஒன்றும் இல்லை, அதான் ஒன்றும் இல்லை அழுகாத அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டுருக்க. இங்கே தாங்கா ஹக் பண்ணவனே. ஸோ இப்போ தான் எல்லாருக்குமே உயிர் வருது. ஸோ ஜின்னு என்ன பண்ணுறாருன்னா, இனிமேல் யாரும் மேலே இருக்காதீங்க, எல்லாம் கீழே வாங்க அப்படின்னு கீழே இருந்தே கத்துறாரு. ஸோ அதனால எல்லாருமே வந்துட்டு அப்படியே மேலே இருந்து கீழே வந்து வராங்க. இங்கே ஜிம்முனெல்லாம் சிம்மியை வந்து தூக்கிட்டு தான் வந்திருப்பான். பிகாஸ் அவள் காலில் அடிபட்டிருக்கும்ல. ஸோ அதனால் தூக்கிட்டு வந்திருப்பான். ஸோ எல்லோரும் கீழே வரவே எங்கே ஜின்னா போட்டு செம்மையாக திட்டுறாரு. இதுக்கு தான் சொன்ன மேலே போகாதீங்கன்ட்டு. கேட்டிங்களா, யாராச்சும் பேச்சை கேட்டிங்களா அப்படின்ற மாதிரி கத்துறாரு. ஸோ எல்லாருமே மேலே போனவங்க எல்லாம் தலை குடிஞ்சு நிற்க, இங்கே ஹோபியா எப்படி கிம்ஷி பார்த்து இருந்திருக்கலாம்ல, கொஞ்சம் விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே ஆரம் சொல்கிறாரு. இங்கே கிம்ஷி இல்லைம்மாம்மா நான் நல்லா தான் நின்றுட்டுருந்தேன், பட் யாரோ என்னை பின்னாடியிலேருந்து தள்ளின மாதிரி இருந்தது மாமா அப்படின்னு சொல்ல எல்லோரும் செம்ம ஷாக்டாக வந்து கிம்ஷியை வந்து பார்க்குறாங்க. அப்போ கிம்ஷி ஆமாம் எனக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு, யாரோ என்னை பிடிச்சி தள்ளினாங்க, ஆனால் அது யாருன்னு தான் தெரியல அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டுருக்கா. எல்லாருக்கும் ஒன்றும் புரியல. எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. இங்கே ஆரம்க்கெல்லாம் என்ன ஆயிருக்கும், யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்படியே ஸ்வீட்டியை பார்த்தா ஸ்வீட்டி ஐயோ நான் இல்லைன்ற மாதிரி அது மண்டையாட்டிட்டுருக்கு. பிகாஸ் ஆரம்புக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்வீட்டி உருவத்தில் தான் அந்த பேய் வந்து இருந்திருக்கும். ஸோ அதனால் ஆரம் ஸ்வீட்டியை பார்க்க ஸ்வீட்டி இல்லைன்ற மாதிரி தலையாட்டுறா. அதுக்கப்புறம் ஆரம்க்கு ஒரே சந்தேகம், யாராக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்க. எங்கே ஆனால் தாங்க்கு அந்த மாதிரி எந்த டவுட்டெல்லாம் வந்து அவனுக்கு இப்போதைக்கு அந்த டவுட்லாம் இல்லை. இப்போதைக்கு என்னன்னா, எப்படி இன்றைக்கி நடந்தது, அதாவது இப்போ நடந்த விஷயம் நேற்று அவனுக்கு வந்து மெமரிஸில் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி. அது மெமரியா இல்லை என்னன்னு தாங்க்கு ஒன்றும் புரியல. பட் அவனோட ஒரே தாட், கிம்ஷியம் இன்னொரு வாட்டி இழக்கக்கூடாது அப்படின்ற தாட் மட்டும்தான். அதனால தான் அவன் அவ்வளோ அழுதுருப்பான். ஸோ கிம்ஷியை ஹக் பண்ணிவிட்டு. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்க. அப்படியே வந்து அங்கேயே வந்து அவங்களுக்கு டைம் வந்து ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ எல்லோரும் வந்து அப்படியே வந்து சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு 3 o'clockன்னு வச்சுக்கோங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. அதுக்கப்புறமேட்டு இங்கே நம்ம குக்கி வந்து சொல்கிறா, எனக்கு ரொம்ப பசிக்குது, எங்கேயாவது சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு எல்லாம் ஒரு ஹோட்டலாக பார்த்து வந்து நிறுத்துகிறாங்க. ஸோ நிறுத்திட்டு அங்கே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து வீட்டுக்கும் கிளம்பி வராங்க. அண்ட் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். அண்ட் பாய்.